இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் பாக்கியவான், கர்த்தர் எனக்கு சொல்லிய பிரகாரம் எனக்கு நடக்கும். வாசிப்போம். கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்பது தேவன்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதி என்பது இயேசுதான். பாருங்க, தேவன் அவருடைய பெயர் இயேசு. ஆகவே இயேசுவின் மேலே பசித்தாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் மேலே வாஞ்சி உள்ளவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கண்டடைய வேண்டும், இயேசுவோடு தொடர்பு கொள்ள வேண்டும், இயேசுவோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும், இயேசுனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, இயேசுவின் மேலே வாஞ்சை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இந்த இயேசு ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். இந்த இயேசுவினிடத்திலே அருமையானவர்களே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆசீர்வாதங்கள் என்றால் எல்லா விதமான நன்மைகளும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை இயேசு தருகிறார். எல்லா விதமான நன்மைகளையும் உள்ளடக்கிய ஆவிக்குரிய தேவனுடைய வல்லமை தான் இந்த ஆசீர்வாதம். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை இயேசு தருகிறார். பாருங்க, எல்லா விதமான நன்மைகளும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்குது. இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் மக்கள் ஒரு நன்மை தான் ஒரு கடவுள்கிட்ட இருக்குன்னு நம்புறாங்க. பாருங்க, அறிவா அதுக்கு ஒரு கடவுள், பணமா அதுக்கு ஒரு கடவுள், பாருங்க சுகமா அதுக்கு ஒரு கடவுள். இந்த பணத்தை தர்ற கடவுள்கிட்ட போய் சுகத்தை கேட்டால் கிடைக்காது. சுகத்தை தர்ற கடவுள்கிட்ட போய் அறிவை கேட்டால் கிடைக்காது. இப்படிலாம் மக்கள் என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க. ஆனால் இந்த கடவுள் இயேசுவாய கடவுள், இவருக்குள்ள எல்லா நன்மையும் இருக்குது. அறிவு, ஞானம், அருமையானவர்களே, பணம், சுகம், எல்லா நன்மைகளையும் இந்த கடவுள் தர்றாருங்க. இவருடைய பெயர் இயேசு. அருமையானவர்களே, ஆகவே இவர் ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். எல்லா நன்மைகளையும் தருகிறார். எல்லா நன்மைகளையும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக அருமையானவர்களே இவர் எல்லா தீமைகளையும் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறார். மனுஷனை ஆசீர்வதிப்பதற்காக, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக ஏதோ ஒன்றை இயேசு செய்து முடித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே எல்லா தீமைகளையும் அருமையானவர்களை தன்மையிலே ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அவர் அருளுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் மேலே வாஞ்சி உள்ளவர்கள், இயேசுவின் மேலே தாகம் உள்ளவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த இயேசு பாருங்க, ஒரு மனுஷனை எல்லா ரீதியிலும் திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க உலக பிரகாரமான நன்மைகள் இருக்குது, ஆனா வாழ்க்கையில திருப்தி கிடையாது. கை நிறைய பணம் இருக்குது, ஆனா உள்ளத்துல திருப்தி கிடையாது, சமாதானம் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அருமையானவர்களே, வெறுமையா இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளம் கவனிங்க, ஆண்டவராய் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், பெரிய நிறைவை அவனுக்கு கொடுத்து அவனை திருப்தியாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் பாருங்க, சகையு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பாருங்க ஆயக்காரர்களின் தலைவனா இருந்தானா, சுங்க வசூலிக்கிறவன். அவன் அந்த வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன். பாருங்க, அவன் மக்களை பாருங்க பல விதத்திலையும் 2 மடங்கு 3 மடங்கெல்லாம் போட்டு தண்டி நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருந்தான். பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தான், நிறைய பணம் இருந்தது. ஆனா உள்ளத்துக்குள்ள நிம்மதி இல்லை, உள்ளத்துக்குள்ள திருப்தி இல்லை, வெறுமையா இருந்தான். அருமையானவர்களே, அவன் இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆசையை உடையவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் பாக்கியம். பாருங்க, பாவி போயதான், ஆனா இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ளே இருந்தது. ஆனா ஆள் ரொம்ப கட்டையா இருந்தான். இயேசு பக்கத்தில் நின்னா கூட அவரை பார்க்க முடியாது, ஏன்னா சுத்தி அவ்வளவு ஆட்கள் நிற்கிறாங்க. இவன் குள்ளமா இருக்கிறான். ஆகவே இயேசுவை காண வேண்டும் என்று அருமையானவர்களே அவர் வருகிற வழியில ஓடி பாருங்க, காட்டத்தி மரத்து மேலே ஏறி அங்கிருந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு அந்த வழியா வருகிறார்.
வந்த மாத்திரத்தில் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சையை பார்க்கிறார், அந்த தாகத்தை பார்க்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தான் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இவனுக்குள்ள இருந்த அந்த தாகத்தை பார்த்துட்டு அந்த அத்திமரத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே இயேசு நின்று விட்டார். நின்றுட்டு சொல்றாரு, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணுன்றாரு. சகையை யோசிச்சிருப்பான், நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரியும்? இங்க உட்கார்ந்துருக்கிற புதிதாக வந்திருக்கிற நீங்க கூட யோசிச்சுட்டு இருக்கலாம், என் பேர் ஆண்டவருக்கு தெரியுமா? உங்க பேரும் தெரியும், உங்க அப்பா பேரும் தெரியும், உங்க தாத்தா பேரும் தெரியும், உங்க பேர், ஊர், அட்ரஸ் எல்லாமே தெரியும் அவருக்கு. அருமையானவர்களே, அவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே பாருங்க, சகையும் சீக்கிரமா இறங்கி வான்னு சொல்றாரு. இறங்கி வந்தான் பாருங்க, கர்த்தரை சந்திச்சான், ஆள் மாறிட்டான். பிடுங்குற ஆளு கொடுக்குற ஆளா மாறிட்டான். ஒரு பெரிய திருப்தி அவனுக்குள்ளே வந்து விட்டது. அருமையானவர்களே, இயேசுவை கூட்டிக் கொண்டு சந்தோஷமாய் அவன் வீட்டுக்கு போனான். பரம திருப்தியோட வீட்டுக்கு போனான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு வரும்போது தான் வாழ்க்கையில அருமையான திருப்தி உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய திருப்தியையும் அவருடைய நிறைவையும் பெற்றுக்கொள்ளும்படி, இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, தேவனுடைய மக்கள் கர்த்தர் இவங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருந்தும் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்பதை அறியாது இருக்கிற ரீதியில கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு விடுதலையின் ஜீவியம், வெற்றியின் ஜீவியத்தை அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டிருப்பது நல்லது, ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கவனிங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் விடுதலையாக்கும் போடல, சத்தியம் வைத்திருப்பது நல்லது. நிறைய பேர் வீட்டில் பாருங்க பைபிள் வாங்கி வச்சிருப்பாங்க. 3-4 பைபிள்லாம் என்ன செய்யிருக்கிறாங்க, வாங்கி வச்சிருக்கிறாங்க. சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த தலைவாசல்ல ஒரு ஷோகேஸை வச்சு அந்த ஷோகேஸில் பைபிளை என்ன வச்சிருவாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த தீமை எதுவும் அப்படி எட்டி பார்த்துச்சுன்னா பைபிளை பார்த்துட்டு ஓடிடும். பிசாசு இப்படி எட்டி வீட்டுக்குள்ள பார்த்தானா பைபிளை பார்த்துட்டு என்ன செய்வான், ஓடி போயிடுவான்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. அருமையானவர்களே, ஓட மாட்டான். கவனிங்க, பைபிளை பார்த்துட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், ஓட மாட்டான். ஆனால் பைபிளை அருமையான அறிந்து கொண்டு அதை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து ஓடுவான் பிசாசு. கவனிங்க, அதனாலதான் வேதம் சொல்லுறது, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அருமையானவர்களை கவனிங்க, அவ என்ன அறிவு, கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு சிலுவையில் எனக்காக மரித்து ரத்தம் சிந்தி இந்த பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன் என்பதை பாருங்க, தேவனுடைய மக்கள் அறிந்து ஆழமாய் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய மக்கள், நல்ல மக்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, செத்த பரலோகத்துக்கு போவாங்க. ஆனா பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்கிற அறிவு இல்லை பாருங்க. ஏற்கனவே பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார் அறிவு கிடையாது. பாருங்க, எப்ப பார்த்தாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவர், பாவ உணர்வுலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 3 நாள் உபவாசம் போடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அருமையான 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. அப்புறமும் பாவத்திலிருந்து விடுதலை வரல பாருங்க. அப்புறம் திரும்ப என்ன யோசிக்கிறாங்க, 7 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அருமையான உபவாசத்தை கூட்டிகிட்டே போறாங்க. வாழ்க்கையில விடுதலை வருகிறது இல்லை. அருமையானவர்களே பாருங்க, கர்த்தர் மேற்க இருக்கிறாரு, இவங்க கிழக்க திரும்பி நினைச்சுக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தம் இல்லாம இருக்குது, தொடர்பு இல்லாம இருக்குது கர்த்தருக்கும் இவங்களுக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் கர்த்தரோடு சரியான விதத்திலே நாம் கனெக்ட் ஆகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியும் போது உபவாசம்லாம் தேவைப்படாது. 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம் இதெல்லாம் தேவைப்படாத. அருமையானவர்களே, சத்தியம் எளிதாக நம்ம என்ன செய்கிறது, விடுதலையாக்குகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, துல்லியமாக சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லும் போது அதற்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது. வாசிங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எல்லாரும் சொல்லுவோம், மரித்தவன். பாருங்க, ஆண்டவர் பாவத்திலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறேன்னு சொல்லல,
கர்த்தர் என்ன சொல்றாரு? பாவத்துக்கு நீங்கள் மரித்து விட்டீர்கள். இது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறத வார்த்தையை பார்க்கலாம், கொஞ்சம் வலுவான வார்த்தை பாருங்க அருமையானவர்களே. இது ஒரு அழுத்தமாக சொல்லப்படுகிறது. மரணம் என்றால் நிரந்தரமான பிரிவு என்று அர்த்தம். இந்த உலகத்தை சீரழிக்கிற அந்த பாவத்திலிருந்து, அருமையானவர்களே, மக்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை நிரந்தரமா என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். எத்தனை மகத்தான சத்தியம் பாருங்க. பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு நாம் மரித்து விட்டோம். பாருங்க எப்படி மரிச்சோம்? தேவகுமாரனாய் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து, அருமையானவர்கள், நம்மை பாவத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். பாவம் என்பது கொடூரமான ஒரு சக்தி. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இட் இஸ் a killer force. அது வந்து அழிக்கிற ஒரு, கொல்லுகிற ஒரு சக்தி. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சக்தியிலிருந்து மனிதன் எவனும் தன்னுடைய பிரயாசத்தினாலே, தன்னுடைய முயற்சியினாலே விடுதலையாகவே முடியாது. ஆனால் பாருங்க, இது தேவனுக்கு தெரிஞ்சபடினாலே தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி இந்த கொடூரமான இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவரை பாருங்க ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே மரிக்க செய்திருக்கிறார். இயேசு நமக்காக சிலுவையில மரித்தபடினாலே பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இத விளங்குன ஒரு மனுஷன், என் ஆண்டவரே, ஜீவ காலமெல்லாம் உங்களுக்கு நன்றியா நான் செய்ய போறேன், வாழ போறேன். நான்லாம் அப்படிதான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். பாவத்தோட, அருமையானவர்களே, படாத பாடுபட்ட ஆளு நான். கர்த்தர் வந்து இலவசமாய் அற்புதமாய் இந்த பாவத்தில் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு என்னுடைய அர்ப்பணிப்பு என்னன்னா, ஆண்டவரே, சாகிற வரைக்கும் உமக்கு நன்றி உள்ளவனா நான் வாழ்வேன். ஏன்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு என்னால் முடியல. ஆனால் நீர் இலவசமா என்னை நினைச்சிருக்கிறீரே, விடுதலை ஆக்கி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய சுயாதீனத்தின் வாழ்க்கையாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை. பாவத்தை பார்த்தா எனக்கு பயம் இல்லை. பாவம் என்னை மேற்கொள்ள முடியல. பாவம் என்னை வந்து ஆண்டு கொண்டு என்னை வீழ்த்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிற ஒரு வாழ்க்கை முறைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு ராஜாவை போல என்னை மாற்றி இருக்கிறீரே, காலமெல்லாம் உமக்கு நன்றி. கவனிங்க, இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள்ளே இந்த சத்தியம் விளங்குகிற மனிதர்கள் உள்ளே வருகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி கூட நம்ம அப்படிதான் வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன். கவனிங்க, அதாவது இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கிறேன். இந்த பிழைத்திருக்கிறேன் வார்த்தை அந்த வசனத்தில் எத்தனை வாட்டி வருது பாருங்க. கவனிங்க, பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறேன்னா வாழ்ந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையினாலே பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. செத்து போக வேண்டிய நானு, பாவத்தில் அழிஞ்சு போக வேண்டிய நானு, இன்னைக்கு வந்து பிழைத்திருக்கிறேன் கர்த்தாவே, விடுதலையோடு இருக்கிறேன், சுயாதீனத்தோடு இருக்கிறேன். நான் விடுதலையோடு இருக்கிறது மட்டுமல்ல, இன்னும் அநேகமா மக்களை இந்த விடுதலைக்குள்ள நான் செய்கிறேன், கொண்டு வருகிறேன். அத்தனைக்கு காரணம் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக நீர் என்ன செய்திருக்கிறீர்? மரித்திருக்கிறீர். நீர் சிலுவையில மரித்தபடினாலே இந்த வாழ்வு எனக்கு வந்திருக்கிறது. நீர் சிலுவையில மரித்தபடினாலே இந்த விடுதலை எனக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போதும் அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையை நினைத்து கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, கர்த்தருடைய கல்வாரி மரணம் தான் இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இயேசுனுடைய மரணம் உன்னுடைய மரணம். ஆகவே இயேசு பாவத்துக்கு மரித்ததும் ஒண்ணுதான், நீ பாவத்துக்கு மரித்ததும் ஒண்ணுதான். மரணம் என்பது பாருங்க ஒரு நிரந்தரமான பிரிவு. இயேசு சிலுவையிலே மரித்தபடினாலே பாவத்துக்கும் உனக்கும் ஒரு நிரந்தரமான பிரிவு உண்டாயிருக்கிறது. பாவம் இனி உன்னை ஆட்கொள்ள முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே மரித்து பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜீவியம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு சுயாதீனத்தின் ஜீவியம். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அருமையானவர்களே, கர்த்தரை துதிக்கும் போது இதை சொல்லணும், ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பாவமோ அல்லது பாவத்தினுடைய
பலாபலன்களோ என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசு என்னை பாவத்திலிருந்து நிரந்தரமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். பாருங்க, பாவத்துக்கு நாம் மரித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாவத்துக்கு நாம் மரித்தது மட்டுமல்ல, தேவன் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி எங்க கொண்டாந்து வச்சிருக்கிறாராம்? கிறிஸ்துவுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாராம். இங்க நாமெல்லாம் எங்க இருக்கிறோம்னா, சிலர் கேட்டால் மாடக்குளத்தில் இருக்கோம்பாங்க. மாடக்குளத்தில் மாம்சத்தில் இருக்கிறோம், மதுரையில் மாம்சத்தில் என்ன செய்கிறோம்? குடியிருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, நாம் வெறும் மாம்சம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நாமெல்லாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு ஆவிக்குரியவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஒரு ஆவிக்குரியவன். பாருங்க, நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள். அருமையானவர்களே, ஆவியா இருக்கிற தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம். ஆவியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கவனிங்க, நாமெல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்னா, கர்த்தர் நம்மை அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டாந்து வைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். வாசிங்க, கொலோசியர் 1:13 வசனம். எல்லாரும் வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை உட்படுத்தி இருக்கிறாரா? உட்படுத்த போறாரா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரா? விடுதலை ஆக்க போறாரா? விடுதலை ஆக்கிட்டாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து, பாவ ராஜ்யத்திலிருந்து, பிசாசுடைய ஆளுகையிலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் வெளியே வந்துட்டேன்னு போடல, நம்மளால வெளியே வர முடியாது. நம்மெல்லாம் பாருங்க, அடிமைகளா இருந்தோம் பிசாசுக்கு. ஆனால் கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை எத்தனை பெரியது. அருமையானவர்கள், நம்மை நேசித்து பிசாசுனுடைய அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அந்த பாவ ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி, பாருங்க, அந்த அடிமைத்தனத்தின் ராஜ்யத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். நாமெல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்னா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்து பாருங்க, அவர் பரிசுத்த தேவனா இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவனுக்குள்ள நாம் இருக்கிறோம். அதனாலதான் பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புங்க, ரோமர் 6:14 வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. என்ன அருமையான சத்தியம் பாருங்க. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவம் வெளியே இருக்குது, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்த தேவனுக்குள்ளே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே, கிருபைக்கு கீழே இருக்கிறபடினாலே, இயேசுவுக்கு கீழே இருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எவ்வளவு பெரிய நற்செய்தி. எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறேன். ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதே. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறேன், பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாதே. பாவம் மேற்கொள்ள முடியாது, வியாதி மேற்கொள்ள முடியாது, தரித்திரம் மேற்கொள்ள முடியாது, சாபங்கள் மேற்கொள்ள முடியாது, பிசாசு மேற்கொள்ள முடியாது, எந்த தீமையும் அருமையானவர்களே நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எத்தனை பெரிய பாக்கியம். வாலிப சகோதர சகோதரிகளாம் இதை போல நற்செய்தி வேற எதுவா இருக்க முடியும்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக வாலிப சகோதர சகோதரிகள் அவங்க ஒரு கேள்வியோடு இருக்கிறாங்க. பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியுமா? பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு சொல்லி வாலிப சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. வேதம் பதில் சொல்கிறது, முற்றிலும் சாத்தியம், அப்சல்யூட்லி பாசிபிள். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஏனென்றால் நீங்க அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர். வெளியே இருக்கிற அந்த பாவத்தை பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தத்தின் வல்லமை பெரியது. உலகத்தில் இருக்கிற இந்த பாவ சோதனைகளை கொண்டு வருகிற பிசாசை பார்க்கலாம், பாவத்தின் மேலே ஜெயம் கொடுக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராக இருக்கிற அப்படினால பாவத்தை கீழ்ப்படுத்தி, பாவத்தை மேற்கொண்டு, பாவத்தை மிதித்து ஜெயித்து வாழ முடியும். அருமையானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையில நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இயேசுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாருங்க பேழைக்குள்ள வச்சு கதவை பூட்டின பிறகு மழை பெஞ்சான். 40 நாட்கள் மழை பெஞ்சு எல்லா மலைகளையும் மூடிடுச்சு. தண்ணி கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் தண்ணியா இருக்குது. அருமையான அவ்வளவு தண்ணி. ஆனா
அந்த பேழைக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யல வரல. இது அற்புத பேழை. இது ஆண்டவருடைய டைரக்ஷன் படி செய்யப்பட்ட ஒரு பேழை பாருங்க. ஆண்டவர் சொன்னார் நோவாட்ட, கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை செய்யி. பேழை செஞ்சது மட்டுமல்ல, உள்ளும் புறமும் கீழ்பூசு, ஓட்டையெல்லாம் நல்லா அடைச்சி நல்லா அதை ஜோரா பண்ணுன்னு சொல்லி கத்து டைரக்ஷன் கொடுத்தாரு. நோவா அதன்படியே என்ன செய்தான், செஞ்சு முடிச்சான். அருமையானவர்களே, வெள்ளம் வந்தது, இவங்க பேழைக்குள்ள இருக்கிறாங்க, வெளியே ஏராளம் தண்ணி, ஆனா உள்ள ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யல வரல. அருமையானவர்களே, அந்த பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த கிறிஸ்து அருமையானவர்களே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பேழை, பழுதற்றவர். அருமையானவர்களே, உலகத்தில் பாவம் இருக்கலாம், ஆனால் பாவம் வந்து கிறிஸ்துவை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் வந்து கிறிஸ்துவை மேற்கொள்ளவே முடியாது. கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தின் வல்லமை உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தை பார்க்கலாம் பெரியது. அருமையானவர்களே, நாம அந்த கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யறோம், இருக்கிறோம். கவனிங்க, அன்னைக்கு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் இந்த பேழைக்குள்ள பிரவேசிக்க செய்து கதவை பூட்டினது போல நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்து நினைச்சிட்டாரு, வச்சிட்டாரு. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த பாவம் கிறிஸ்துவை மேற்கொண்டாதான் நம்மளை மேற்கொள்ள முடியும். தீமைகள் கிறிஸ்துவ மேற்கொண்டாதான் நம்மளை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரியவர்கள் அருமையானவர்களே ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியங்கள் எல்லாம் மனசுல வைக்கணும். போகும்போது வரும்போதும் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் வந்து இயேசுவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, சாபங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். பாவமோ வியாதியோ தரித்திரமோ பிசாசோ என்னை மேற்கொள்ளவே முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி கட்ட சோதரிப்போம். ஹல்லேலூயா. அன்னைக்கு நோவாவுடைய பேழைக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி வர முடியல, ஏன்னா அது அப்படிப்பட்ட பேழை. அதே போல பாருங்க, எந்த பாவமும் இயேசுவை மேற்கொள்ள முடியாது. அவர் அப்படிப்பட்ட நபர், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த விசுவாசத்தை தேவனுடைய மக்கள் வளர்த்து கொள்ளும் போது இந்த உலகத்தில் பாருங்க, பாவத்தை மேற்கொண்டு அதை கீழ்ப்படுத்தி எல்லா பிசாசுடைய தீமைகளையும் கீழ்ப்படுத்தி வெற்றியாய் வாழக்கூடிய அனுகூலங்கள் ஒத்தாசைகள் நமக்கு வந்து கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் அப்புறம் பரிசுத்தமும் மீட்புமானார். என்ன அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவன் வந்து நம்மளை இயேசுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாராம். இந்த இயேசு யாருன்னு கேட்டா, அவரே நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார். பாவத்திலிருந்து அருமையான நம்மை பாதுகாக்கிற ஒரு பரிபூர்ணமான அருமையானவர்களே ஒரு பெட்டகமாக ஒரு பேழையாக இயேசு இருக்கிறார். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். தேவன் நம்மை அவருக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த உணர்வு, இந்த அறிவு அருமையானவர்களே பாவத்தின் மேலே நிரந்தரமாய் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, போன முறை உங்களுக்கு சொன்னேன், பிசாசு இருக்கிறானே அவன் ஒரு சோதனைக்காரன். அவனை பற்றி வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை என்ன செய்தேன், அனுப்பினேன். பாருங்க, பிசாசுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அல்லது ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஒரு பெயர் கொடுக்கிறார், சோதனைக்காரன். எல்லாரும் சொல்லுவோம் சோதனைக்காரன். அநேகர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தேவன் தான் சோதனைக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தேவன் சோதனைக்காரர் இல்லைங்க. தேவன் உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களுடைய அப்பா, உங்களுடைய நண்பர். உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறதை பார்க்கலாம், நீங்கள் நன்மையிலே வாழ வேண்டும் என்று அவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆசீர்வாதமும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறதை பார்க்கலாம், அவர் அதிகமாய் ஆசைப்படுகிறார், விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. இன்னைக்கு அநேகர் சொல்றது போல, அருமையானவர்களே, அவர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு தான் என்ன செய்யறான், சோதிக்கிறான். அவன் வந்து ரிட்டையர்ட் ஆயிடல, அவன் வந்து செத்து போயிடல, அவன் ஒரு ஒத்தி பீரியட்ல இருக்கிறான். நம்ம தாத்தா ஆதாம் இருக்கிறானே, அருமையானவர்களே, இந்த உலகத்தை பிசாசுட்டு என்ன செஞ்சிட்டான், ஒத்தி வச்சுட்டான். கர்த்தர் இந்த உலகத்தை அவங்கையில கொடுத்தாரு.
அவன் பாருங்க பிசாசு கையில் கொடுத்து எரிச்சிட்டான், ஒத்தி வச்சுட்டான். இன்னும் ஒத்தி பீரியட் முடியல. இயேசுனுடைய 2ஆம் வருகையில் ஒத்தி பீரியட் முடிய போகுது. அந்த நாளில் அருமையானவர்களே பிசாச அந்தகார சங்கிலியில் கட்டி அருமையானவர்கள் அவன் பாதாளத்தில் அடைக்கப்படுவான், நரகத்தில் அடைக்கப்படுவான், தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் அருமையானவர்கள் அவன் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். கொஞ்ச காலம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆகவே மேக்சிமம் பீப்புளை வஞ்சிக்கிற ஒரு வேலையில் அவன் என்ன செய்யறான், இருக்கிறான். விசுவாசிகளுக்கும் அதனால தான் பாருங்க பாவ சோதனைகளை கொண்டு வந்து போடுகிறான். அருமையானவர்களே, பிசாசு பாவ சோதனைகளை கொண்டு வந்து போடும்போது இப்ப நாம ஐயோ அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பார்க்கலும் பெரியவர் இயேசு நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை ஆச்சரியமான சத்தியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இயேசு என்னோட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத இயேசு அருமையானவர்களே நம்ம கூட செய்றாரு, இருக்கிறாரு. இப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உதவி செய்யறதுக்காகவே கூட இருக்கிறார். என்ன உதவி உங்களுக்கு வேணும், அந்த உதவியை செய்யறதுக்காக இயேசு உங்க கூட செய்றாரு, இருக்கிறார். இந்த விசுவாசம் பாருங்க நமக்கு தேவையா இருக்கிறது. அருமையானவர்களே, எப்போதும் இயேசுனுடைய பிரசன்னத்தை பிராக்டிஸ் பண்ணுகிறவர்களாக, நடைமுறைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு 1000 சோதனைகள் கொண்டு வரலாம், ஆனா இயேசுவை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களானால் எப்பவுமே உங்களுக்கு தான் செய்யும். ஒரு ஆவிக்குரிய சகோதரி ஒருத்தவங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வாஞ்சியான ஒரு சகோதரி. அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் ரொம்ப வெற்றிகரமாக வாழ்ந்த ஒரு சகோதரி. அநேகரை இயேசுவின் இடத்திலே பாருங்க கொண்டு வந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு சகோதரி பாருங்க. ரொம்ப வெற்றிகரமான ஒரு சகோதரியா. அந்த அம்மாட்ட கொஞ்சம் பேர் வந்து கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, பிசாசு என் வீட்டை தட்டும்போது நான் போய் திறக்கிறது இல்லை, பிசாசு என் வீட்டை தட்டும்போது இயேசுவே நீங்கள் அதை திறங்கன்னு சொல்லி நான் அவரை வேண்டிக் கொள்கிறேன். இயேசு போய் கதவை திறக்கும் போது பிசாசு அங்கே இல்லை, பறந்துடுறான். இந்த இயேசுவை சார்ந்து கொண்டு அனுதினமும் அவருடைய உதவியில நான் வாழ்கிறபடினாலே பிசாசு என்னை மேற்கொள்ளவே முடியல, பாவம் என்னை மேற்கொள்ளவே முடியல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு நம்ம கூட இருக்கிறார் எல்லா சூழ்நிலையிலும். ஹஸ்பண்ட் இவ்வளவு தூரம் கூட இருக்க முடியாது 24 மணி நேரம். நம்ம நேசிக்கிற அப்பா அம்மா நம்ம கூட 24 மணி நேரமும் இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய இயேசு 24 மணி நேரமும் நம்ம கூட தான் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால எப்போதுமே ஜெயம் நம்ம பக்கம்தான். நாம தான் 100க்கு 100 ஜெயம் உள்ள ஆட்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசமாயிருக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாருமே ஜெயிக்க முடியாது. இயேசுவை விசுவாசிக்கிற நாம தான் ஜெயிப்போம். ஜெயம் நம்முடைய இது. அருமையானவர்களே, இதை தேவனுடைய மக்கள் மனதிலே வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பிசாசுனுடைய சோதனைகளை, அவன் கொண்டு வருகிற எதிர்ப்புகளை, அவன் கொண்டு வருகிற தீமைகளை மேற்கொள்வதற்கு பாருங்க தேவனுடைய மக்கள் பிரதானமா என்ன செய்யணும்னா, நான் போன முறை சொன்னேன் பாருங்க, உள்ளத்தை வசனத்தினால நிரப்பணும், மனசை வசனத்தினால என்ன செய்யணும்? நிரப்பணும். உள்ளமும் மனதும் வசனத்தினாலே நிரம்பி அருமையான வசனங்களை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வசனங்களை வாயிலே உச்சரிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது பிசாசு என்ன செய்யறான்? மடங்கடிக்கப்படுகிறான், ஓடுறாமே. இயேசு அப்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுனிடத்திலே பிசாசு வந்தான். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவங்க, நாங்கள் உபவாசம் பண்ணுறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் வேதம் வாசிக்கிறோம்,
நாங்கள் ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், பிசாசு எப்படி எங்ககிட்ட வரலாம், அவன் எப்படி எங்ககிட்ட நெருங்க முடியும்? இல்லைங்க, இயேசுடைய பிசாசு வந்தான் உங்ககிட்ட என்ன செய்வான், வருவான். இப்போ வந்துட்டானா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க. வரலாம், வந்தானா வசனத்தை வச்சு இயேசு அவனை மடங்கடிச்சது மாதிரி நானும் வசனத்தை எடுத்து அவனை என்ன செய்வேன், மடங்கடிப்பேன். இயேசு எனக்கு ஒரு மாதிரியை என்ன செய்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். பாருங்க, இயேசுனிடத்துல வருகிறான், வந்து அவன் சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படிங்கிறான். அது இயேசுவுக்கு ஒரு பெரிய சோதனை. பசிக்குது, இந்த கல்லை வந்து அவரால் அப்பம் ஆக்க முடியும், அதான் அதனால தான் அவருக்கு அது அவர் சோதனை. ஏன்னா அவர் தண்ணீரை திராட்சரசமாக்குனவர், எதையும் எப்படியும் செய்ய வல்லவர். அருமையானவர்களே, இந்த கல்லை வந்து அப்பமா அவரால் மாற்ற முடியும். சொல்றான், கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் அப்படிங்கிறான். கவனிங்க, இயேசுவுக்கு தெரியும் பிசாசு சொல்றபடி ஒன்னையுமே செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிசாசு சொல்றபடி ஒன்னையுமே செய்யக்கூடாது. ஆதாம் அப்படி செஞ்சதுனால தான் செத்தான், சந்ததி அருமையான அழிஞ்சே போச்சு. கவனிங்க, பிசாசு ஒன்று சொல்றதுனால செய்யவே கூடாது. ஆகவே இந்த பிசாசுடைய சோதனை எப்படி ஜெயிக்கிறது? ஒரு சோதனையை கொண்டு வந்திருக்கிறான், எப்படி ஜெயிக்கிறது? பிசாசுட்ட பாருங்க, இயேசு வேற எதையுமே பேசல. நான் போன முறை சொன்னதை மறுபடியும் சொல்றேன். பிசாசுட்ட வந்து, பிசாசே நான் எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியாதா? வானத்திலிருந்து வந்த தேவகுமாரன் உனக்கு தெரியாதா? நான் வந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறாரு, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் எதுவுமே பேசல. வேண்டாம், என்ன பேசினாரு திருப்புங்க, மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சத்தமா சொல்லுங்க. எழுதி இருக்கிறது. எல்லாரும் இன்னொரு முறை சத்தமா சொல்லுவோம், எழுதி இருக்கிறது. எழுதப்பட்ட வசனத்தை எடுக்கிறாரு. கவனிங்க, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. பிசாசு இருந்துச்சுன்னா அந்த சோதனை முடிச்சுட்டான், அதோட அதுல தோத்துட்டான். இயேசு ஜெயிச்சிட்டாரு. எழுதப்பட்ட வசனத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. இது சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. அநேக தேவனுடைய மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த வசனத்தை சாதாரணமா நினைக்கிறதுனால தான். இது சாதாரண வசனம் கிடையாதுங்க அருமையானவர்களே. இது ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வசனங்கள், இது பிசாசை மடங்கடிக்கிற வசனங்கள், இது உங்களை வாழ வைக்கிற வசனங்கள், இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற வசனங்கள். கவனிங்க. ஆகவே அருமையானவர்களே, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. பிசாசு என்ன செஞ்சிட்டான்? மடங்கடிக்கப்பட்டான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வசனத்தை எப்படி எடுக்கிறார் பாருங்க. திருடே வந்த உடனே போலீஸ்காரர் போய் துப்பாக்கியை தேடிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. திருடை இவரை போட்டு தள்ளிடுவான். திருடை வர்றதுக்கு முன்னாடியே துப்பாக்கி ஆயத்தமா இருக்கணும். அந்த மாதிரி அருமை பிசாசு சோதனைகளை கொண்டு வருவதற்கு முன்னாடியே தேவனுடைய மக்கள் வசனத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு சின்ன வயசுல இருந்தே இந்த வசனத்துல தியானமா இருந்தாரு. தேவாலயத்துக்கு போறாரு, அங்க பெரிய பெரிய ஆட்களோட உட்கார்ந்து இந்த வசனத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அங்க உட்கார்ந்து வினாவிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு இருந்தாரு. கவனிங்க, மரியாள் யோசேப்பெல்லாம் ரொம்ப விசாரத்தோட தேடி வர்றாங்க. இயேசு சொன்னாரு, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. வசனத்திலே தியானமா இருந்து வசனங்களை சேர்த்து 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 அருமையானவர்களை மனதையும் உள்ளத்தையும் வசனத்தினாலே நிரப்பி வைத்திருந்தார். பிசாசு வந்த உடனே அருமையானவர்கள் வசனத்தை எடுத்து சொல்றாரு, பிசாசு மடங்கடிக்கப்படுகிறான். தேவனுடைய மக்களும் பாருங்க, இயேசுனுடைய மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை வசனத்தினால நிரப்பணும். ஒரு வேலையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய மக்கள் பொழுதுபோகல என்கிற பேச்சே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. நேரம் இல்லை, எங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், 24 மணி நேரத்துக்கு ஒரு 28 மணி நேரமா இருந்தா நல்லா இருக்குமே. கவனிங்க, அவ்வளவு வேலையா இருக்குது, நேரம் இல்லை. என்ன வேலை? தேவனுடைய வார்த்தையிலே செலவிடுகிற வேலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையில தியானமா இருந்து உள்ளத்தை நிறைக்க நிறைக்க அருமையான உள்ளம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்புகிறது. ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி இருப்பானால் அவன் தேவனுடைய வல்லமையினாலே நிறைந்திருக்கிறான். ஏனால் தேவனுடைய வார்த்தை தான் அவருடைய வல்லமை. கவனிங்க, திருப்போம் கொலோசியர் 3 அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்
எப்படி வாசமா இருப்பதாக? எல்லாரும் சொல்லுவோம், பரிபூர்ணமாய் வாசமா இருப்பதாக. பாருங்க, அதாவது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, let the word of Christ dwell in you richly என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைய வாசமா இருப்பதாக. தேவனுடைய நல் வார்த்தைகளை எடுத்து மனதில் வச்சு, உள்ளத்துக்குள்ள வச்சு, வார்த்தையினாலே நிறைந்திருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவருங்க சொல்லுகிறார். அது நல்லது அருமையானவர்களே. வார்த்தையினால நிறைந்திருக்கும் போது ஒரு பிசாசு வந்தானா, சோதனைகள் வந்துச்சுன்னா, வார்த்தையை சொல்லி என்ன செய்யலாம்? மடங்கடிக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வார்த்தையை சொன்னா பிசாசு என்ன செய்வான்? ஓடுவான். ஒரு வாட்டி சொன்னேன் பாஸ்டர், ஓடல. ரெண்டாவது வாட்டி சொல்லுங்க, மூணாவது வாட்டி சொல்லுங்க. ஏன்னா இயேசு அருமையானவர்களே விசுவாசத்தில் ரொம்ப வளர்ந்தவராக இருந்தார். ஒரு முறை சொன்னார், ஓடிட்டான். அந்த அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, ஆனால் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அருமையானவர்களே. இப்ப இயேசுவை போலவே எழுதப்பட்ட வசனங்களை பிசாசுக்கு விரோதமா சொன்னா வியாதியை மடங்கடிக்கலாங்க, தரித்திரத்தை விரட்டி அடிக்கலாம், அருமையான பாவ சோதனைகளை விரட்டி அடிக்கலாம், எல்லா பிசாசுடைய தீமைகளை விரட்டி அடிக்கலாம். தேவனுடைய வார்த்தை எல்லா தீமைகளையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விரட்டுவதற்கு வல்லமையுடையதா இருக்கிறது. இப்ப தேவனுடைய மக்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இரவும் பகலும் அருமையான கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து உள்ளத்தை வார்த்தையினாலே நிரப்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளம் வார்த்தையினாலே நிரம்பும் போது அது வாயிலே வருகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு சொன்னார். பாருங்க, இருதயத்தின் வார்த்தையினால் நிரப்பி வச்சிருந்தீங்கன்னா வாயிலிருந்து வார்த்தைகள் பாருங்க அது சரளமாய் வருகிறது. வார்த்தை வரும்போது பிசாசு அங்க நிற்கவே முடியாது. அருமையானவர்களே, அநேக தேவனுடைய மக்களுடைய ஒரு நிலைமை என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க நல்லவங்க, ஆனா பாருங்க காலகட்டத்தில் இந்த வார்த்தையில தியானமா இல்லாம உள்ளத்தை பாருங்க வெறுமையா வச்சிருக்கிறாங்க. உள்ளத்துக்குள்ள இருந்து வார்த்தை வர்றது இல்லை, அதனால ஜெயம் கிடைக்க மாட்டேங்குது. சட்டிக்குள்ள இருந்தா தானே அகப்பையில் வரும், டேங்க்ல இருந்தா தானே டேப்ல வரும். கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறைச்சி வச்சிருந்தா அது வாயிலே அது வருகிறது. வாயில அது வரும்போது அது சும்மா வர்றது இல்லைங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அது உங்க வாயிலிருந்து வரும்போது பிசாசை அது வெட்டுகிறது, வியாதியை வெட்டுகிறது, வெட்டி எறிகிறது, எல்லா தீமைகளை வெட்டி எறிகிறது. அருமையானவர்களே, நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, இயேசு எப்படி உள்ளத்தை வார்த்தையினாலே நிரப்பி வைத்திருந்தாரோ அதே போல கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. பாருங்க, பிசாசு பாருங்க ஒரு மனுஷனை விட்டு போறானா. மத்தேயு 12 எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் உள்ளே வருகிறார், பிசாசு என்ன செஞ்சிடறான்? ஓடுறான். கவனிங்க, இப்போ பிசாசு இந்த மனுஷனை விட்டு போன பிறகு அவன் பாருங்க அவனுக்கு ரொம்ப வருத்தம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து துரத்தி அடிச்சிட்டாங்களேன்னு. ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை விட்டு பிசாசு என்ன செய்யறான்? ஓடுகிறான். அருமையான கவனிங்க, போயிட்டு அவனுக்கு பாருங்க அவன் அப்படியே வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறானா, இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் அவன் சொல்றானா, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன்னு சொல்லி திரும்ப வரானா. கவனிங்க, திரும்ப வரும்போது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது, அது நல்லதுதான், அதுல எந்த தப்பும் கிடையாது. பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அந்த வீடு வெறுமையா இருக்கிறதை கண்டு அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. மத்தேயு 12 வெறுமையா இருக்கிறதை கண்டு பிசாசு பாருங்க தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து அங்க வந்து என்ன செய்யறானா? குடியிருக்கிறானா. பைபிள்ல போட்டிருக்கு, அந்த மனுஷனுடைய பின்னிலுமே அவனுடைய முன்னிலுமே காட்டிலும் மோசமா இருக்குதுன்னு போட்டிருக்கு. பிசாசு பாருங்க இந்த வெறுமையா இருக்கிறாங்களான்னு பாக்குறான். கவனிங்க, இப்ப ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆவியில நிறையணும். அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு உள்ளத்தை எப்போதும் நிறைவாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, வேத வசனங்களை தியானித்து வேத வசனங்களால் அருமையானவர்களே உள்ளம் நிறைந்திருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் வசனத்தினால் நிறைந்திருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்யறான்? பயப்படுகிறான். பாருங்க, பேங்க் அக்கவுண்ட் இருக்குது. பேங்க் அக்கவுண்ட்ல ஏன் இருக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை போட்டு 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 நல்லா நிறைய சேர்த்து வைக்கணும். ஹலோ, சிலர்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கும், பாஸ்புக் இருக்கும், ஏடிஎம் கார்டும் இருக்கும், ஆனால் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது. இது ஏடிஎம் கார்டை கொண்டு போய் ஏடிஎம்ல சொருகுனா அது பணம் இல்லைன்னு சொல்லி கார்டை தள்ளி விட்டுருது. கவனிங்க, ஆனால் நீங்கள் காலாவட்டமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 இந்த அக்கௌண்ட்டை நல்லா நிறைய சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா
அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணத்தை எடுத்துக்கலாம், வாடகை கட்டுறதுக்கு பணத்தை எடுத்துக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு பணத்தை எடுத்துக்கலாம், பெட்ரோல் போடுறதுக்கு பணத்தை என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இருக்கிறீங்களா எல்லாரும்? அக்கௌண்ட்டு ஃபுல்லாக இருக்கணுங்க. ஒருவேளை என் அக்கௌண்ட்டு ஃபுல்லாக இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களும் நீங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்புங்க, கண்டிப்பா நிரப்புவார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிரம்பலன்னா இப்ப சொல்லுங்க, சொல்ல ஆரம்பிங்க. பைபிள்ல போட்டிருக்கு, களஞ்சியங்கள் எப்படி நிரம்பும்? எப்படி நிரம்பும்? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். அந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பேங்க் அக்கவுண்ட் களஞ்சியங்கள் நல்லா நிரம்பி இருக்கணும். அது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கு முன்னால அருமையான நம்முடைய உள்ளம், இது பெரிய பேங்க் அக்கவுண்ட். நம்முடைய இருதயம், இங்க வந்து பாருங்க 10 ரூபா அழுக்கு நோட்டை சேர்த்து வைக்க முடியாது. இங்க வந்து விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து வைக்கலாம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் மகனே என் வசனங்களை கவனி, அவைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. என் மகனே உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வசனத்தை கவனிச்சு நாளும் பொழுதும் வசனத்தில் செலவிட்டு வசனத்தினாலே உள்ளத்தை நிரப்பு. வசனம் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் போது உன் இருதயத்தை நீ காத்துக் கொள்ளுகிறாய், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். சந்தோஷம் இதுக்குள்ள இருந்தா வருது, சமாதானம் இதுக்குள்ள இருந்தா வருது, பரிசுத்தம் இதுக்குள்ள இருந்தா வருது, ஆரோக்கியம் இதுக்குள்ள இருந்தா வருது, ஐஸ்வர்யம் இதுக்குள்ள இருந்தா வருது, எல்லா வெற்றியும் உள்ளே இருந்துதான் வருது. அருமையானவர்களே, அது வசனத்திலிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, வார்த்தைகளை அருமையானவர் உள்ளத்திலே சேர்த்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக பாருங்க, இயேசுட்ட பிசாசு மறுபடியும் வர்றான். ஒரு சோதனை ஜெயிச்சிட்டாரு, எழுதி இருக்கிறதேன்னு சொன்னாரு, மடங்கடிக்கப்பட்டான். அடுத்த சோதனை என்ன செய்யறான்? கொண்டு வர. இந்த பிசாசு எப்பவுமே அப்படி தந்திரக்காரன் பாருங்க. ஒரு சோதனையில நம்ம விழலைன்னா இன்னொரு சோதனையை கொண்டு வர்றான். இப்ப நாம ரெடியா இருக்கணும். நீ எத்தனை சோதனையை கொண்டு வந்தாலும் சரி, அத்தனை சோதனையும் வசனத்தை வச்சு நான் ஜெயிப்பேன். இருக்கிறீங்களா எல்லாரும்? வசனத்தை கர்த்தர் எனக்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிறார், கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உறுதியோட இருக்கிறாரு. கர்த்தர்ட்ட வர்றான். வந்த உடனே அருமையான சொல்லுகிறான், இந்த தேவாலயத்தின் உப்பரையிலிருந்து தாழ குதியும், அப்பொழுது உம்மை குறித்து தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உம்மை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதேன்னு சொல்றான். நல்லா கவனிங்க, இந்த சோதனை ரொம்ப மோசமான சோதனை. ஏன் தெரியுமா? பிசாசு வசனத்தையே மேற்கோள் காட்டுறான். அவன் யோசித்தான், இவரு எழுதி இருக்கிறதுன்னு சொல்றாரு, இப்ப நம்மளும் எழுதி இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே, இவரை ஏமாத்துறதுக்கு நம்மளும் எழுதி இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருந்து, அதுவும் 91ஆம் சங்கீதத்திலிருந்து எடுக்கிறான். 91ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கவனிங்க கவனிங்க, நல்ல முக்கியமான சங்கீதங்கள்ல அதுவும் ஒண்ணு. பிசாசு அதை படிச்சு வச்சிருக்கிறான் பாருங்க. அநேக விசுவாசிகளை காட்டிலும் இவன் நல்லா பைபிள் படிப்பான் போல. பாருங்க, சங்கீதம் 91ல இருந்து என்ன செய்யறான்? வசனத்தை எடுக்கிறான். அவன் சொல்றான், தேவதூதர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்றான். அருமையானவர்களே, இயேசு அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? இன்னொரு வசனத்தை எடுக்கிறார் அவரு. உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றாரு. நல்லா கவனிங்க, இவனும் எழுதி இருக்கிறதேன்றான், அவரும் எழுதி இருக்கிறதேன்றாரு. 2 பேரும் எழுதி இருக்கிறதேன்னு தான் சொல்றாங்க. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? நல்லா கவனிங்க. இந்த பிசாசு இருக்கிறானே, இவன் வசனத்தை அருமையானவர்களே கொல்லுகிறதற்காக என்ன செய்யறான்? பைபிள்ல இருந்து எடுக்கிறான். மக்களை அழிக்கிறதற்காக, மக்களை கொல்லுகிறதற்காக, அருமையானவர்களே மக்களை தோற்கடிப்பதற்காக பைபிள்ல இருந்து என்ன செய்யறான்? வசனத்தை எடுக்கிறான். இயேசுவுக்கு நல்லா தெரியும், இந்த வசனத்தை கர்த்தர் நாம் வாழ்வதற்காக கொடுத்திருக்கிறாரு.
ஆமென். அருமையானவர்களே, நாம் பிழைப்பதற்காக, நாம் சுகிப்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியும். ஆகவே இயேசு அதை எப்படி எடுக்கிறாரு? வாழுவதற்காக, பிசாசை மடங்கடிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக அவர் என்ன செய்யறாரு? வசனத்தை எடுக்கிறாரு. இதுதான் பிசாசுக்கும் இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆதாம மாதிரி ஒரு பேதையா இருப்பாருன்னு சொல்லி பிசாசு எதிர்பார்த்தான். ஆனா இயேசு ஆதாம மாதிரி ஒரு பேதை கிடையாது. இயேசு கபடற்றவர், ஆனால் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர். யாரும் அவரை ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் வசனத்தினால் அவர் நிறைந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், வசனத்தினால் நீங்களும் நிறைந்திருப்பீர்களானால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. கவனிங்க, ஜீவனுக்கு ஏதுவாக வார்த்தையை எடுத்து அவனை சொல்லி மடங்கடித்தார். அந்த சோதனையில இயேசுதான் ஜெயித்தாரு. ஜீவனுக்கு ஏதுவாக, எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கு ஏதுவாக வார்த்தைகளை, அருமையானவர்கள், வாழ்வுக்கு ஏதுவாக, ஜீவனுக்கு ஏதுவாக நாம் எடுக்கணும். பாருங்க, ஒருத்தர் கேட்டார் எங்களை பார்த்து, ஏங்க நல்ல நல்ல வசனத்தை மட்டும்தான் பைபிள்ல இருந்து எடுப்பீங்களா? அப்ப மற்ற வசனங்களாம் யாருக்குன்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு. நல்லா எடுத்துட்டு போங்க. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. நல்ல நல்ல வசனத்தை மட்டும்தான் எடுப்பீங்களா? மற்ற வசனங்கள்லாம் எடுக்க மாட்டீங்களா? இது என்ன கேள்வியா இருக்குது? முட்டாள்தனமான கேள்வி. மீன் சாப்பிடும்போது சதையை மட்டும்தான் சாப்பிடுவீங்களா? முள்ள சாப்பிட மாட்டீங்களா? எல்லாரும் இருக்கிறீங்களா? கவனிங்க, சில பிரசங்கியர்கள் முள்ள சாப்பிட்றதுலே தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரசங்களை கேட்டால் உங்களையும் சாகடிச்சிருவாங்க. அருமையானவர்களே, அப்படிதான் கேட்குறாங்க பாருங்க. ஒரு பிரசங்கர் சொன்னாரு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, அது வியாதி. அவரை போலவே அடியேனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் என்னுடைய வியாதி. அப்போஸ்தலனாகிய பவுல் வியாதியில கஷ்டப்பட்டது போல நானும் அடியேனும் வியாதியில கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னாரு. ஐயோ, எத்தனை ஆரோக்கியத்தின் வசனங்கள் இருக்கிறது, அதெல்லாம் இவர் கண்ணில் படவே மாட்டேங்குது. எது இவரை, அருமையானவர்களே, கொல்லுமோ அந்த வசனத்தை தான் இவர் நினைச்சாரு, எடுக்கிறாரு. ஆனால் நான் சொல்லுகிறேன், என் கண்ணில் இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் படுறதே கிடையாது. என் கண்ணில் என்னப்பா வசனம் படுது தெரியுமா? அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், அவரின் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதிகள் எல்லாம் என்னை விட்டு விலக்குகிறார், அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். ஆமென். அந்த வசனம் தான் எனக்கு படுது. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். நல்லா இருக்குது. எத்தனை பேர் வசனத்தை சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னது போலவே நாமளும் சொல்லணும் பாருங்க. எல்லாரும் சொல்லுவோம், அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன், கர்த்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. அநேருக்கு முள்ளு மேலதான் ஆசை. கர்த்தர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், ஜீவனை தெரிஞ்சுக்கோ, மரணத்தை தள்ளு, உதறி தள்ளு, ஜீவனை தெரிந்து கொள்ளு, நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இன்னொரு பிரசங்கியார் சொன்னார் பாருங்க, நிர்வாணியா இந்த உலகத்தில் வந்தேன், நிர்வாணியா இந்த உலகத்தை விட்டு போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தங்க வசனம் இருக்கு. இதான் இவருக்கு தங்க வசனம். பாருங்க, நிறைய ஆட்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நான் சொல்லுறேன், இந்த மாதிரி வசனங்களை என் கண்ணில் பட மாட்டேங்குது. என் கண்ணில் எப்படி படுதுன்னா, நானும் மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படவும் வந்தேன், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் தான் என் கண்ணில் படுகிறது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். பாருங்க, நிர்வாணியாய் வந்தேன்னு சொல்லி தரித்திரத்தை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, தரித்திரத்தை உதறி தள்ளு, தரித்திரத்து மேல நினைச்சத மனசை பதிக்காத, ஜீவனுள்ள
ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற வார்த்தைகளை வச்சிருக்கிறேன், அந்த வார்த்தைகளை என்ன செய்ய, எடு. எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்கு பரிபூர்ண வாழ்வை கொடுக்கும்படி வந்தார், நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் இயேசு எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நல்ல நல்ல வசனமா எடுக்கணும். இயேசு நல்ல நல்ல வசனமா அங்க இருந்து எடுக்கிறாரு, எடுக்கிறாரு. எடுத்து பிசாசுக்கு விரோதமாக சொல்லி அவனை என்ன செய்கிறார், மடங்கடிக்கிறார். பிசாசு எப்பவுமே சாவுக்கு ஏதுவாக அருமையான இந்த பைபிள் வசனங்களை பயன்படுத்துகிறான். தேவனுடைய மக்கள் ஞானம் உள்ளவர்கள், தெளிவுள்ளவர்கள், ஜீவனுக்கு ஏதுவாக நன்மைகளை கொண்டு வரும்படி, தீமைகளை வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கும்படி அருமையானவர்களை ஜீவனுக்கு ஏதுவான வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியான நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கவனிங்க, கடைசியா ஒரு பிரசங்கியாரை பற்றி சொல்லி முடிக்கிறேன். கென்னதேக் என்ற பிரசங்கியார் 16 மாசமா படுக்கையில் கிடந்தாராம், வியாதி படுக்கையில் கிடந்தாராம். பாருங்க, எந்த டாக்டரும் அவரை சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா இவர் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிச்சாராம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்கிற அந்த வசனத்தை விசுவாசி, ஆண்டவரே உள்ளத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நான் சுகமாயிட்டேன், இந்த மலை என்னை விட்டு பெயர்ந்து போவதாக என்று பாருங்க, உள்ளத்தில் விசுவாசி வாயினால சொல்லி அற்புதமா சுகமாயிட்டாராம். பாருங்க, அவர் சொல்றாரு, ரொம்ப அற்புதம். உலகத்திலே இருக்கிற பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்துல பெரிய அற்புதத்தை செய்து கர்த்தர் என்ன செஞ்சாரு, சோமாக்கினார். நல்லா சோமாயிட்டாராம். சோமாயிட்டு சாதாரணமா எளிமை நடந்துட்டு இருந்தாராம். பாருங்க, 17 வயசுல ஒரு நாள் பாருங்க, ரூம்ல உட்காந்து பைபிள் வாசிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் ஒரு காதுல கேட்டுச்சான். என்ன சத்தம்னா, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போன்றது. உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். ரெண்டுமே பைபிள்ல தாங்க இருக்குது, 2 வசனமும் பைபிள்ல தான் இருக்குது. ஆனா பிசாசு எப்படி எடுக்கிறான் பாருங்க. இவருக்கு தெரியாது, இவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆண்டவருக்குள்ள அப்பதான் வந்திருக்கிறாரு. பைபிள் வசனத்தை கேட்ட மாத்திரத்துல ஓஹோ, ஆண்டவர் நம்மள சாக சொல்றாரு போல. என்ன வசனத்தை சொல்றாரு இல்லையா, அப்ப சாவுதான். சுகமானா கூட அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இன்னைக்கு சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கு, காலையில் 8 மணிக்கு இந்த சத்தம் கேட்டுச்சான். பைபிளை மூடி வச்சுட்டு ரூம்ல பேசாம உட்காந்துக்கிட்டாராம். ஏன்னா சாக போறோம் பாத்தீங்களா, ஆண்டவர் நீ வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தி நீ மரித்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி சாவுக்காக உட்காந்துட்டு இருக்கிறாராம். மணி 10 ஆகுது, 11 ஆகுது, 12 ஆகுது. அவங்க அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்களாம். சாப்பாடுலாம் வேண்டாம், சாக போறவனுக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டில உட்காந்துட்டே இருந்தாராம். மணி 1, 2, சாவு வரலையா. என்னடா சாக போறேன்னு சொன்னாரு, சாவு வரலையே அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருதான், கர்த்தர் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். இது அதை காட்டிலும் அதிகாரப்பூர்வமா இருக்குதான். அப்பதான் ஆண்டவர் கேட்டாராம், ஆண்டவரே காலையில பேசினது அது என்ன வசனம், இப்ப பேசுகிறீரே அது என்ன வசனம்னு. கர்த்தர் சொன்னாராம், காலையில பேசின பிசாசு இந்த வேத வசனத்தையே எடுத்து உன்னை கொல்றதுக்காக என்ன செஞ்சிருக்கிறான், பேசியிருக்கிறான். ஆனா உன் உள்ளத்துக்குள்ள இருந்து நான் பேசுறேன் பத்தியா, இப்ப பேசுறேன் பத்தியா, இதுதான் நான் பேசுகிற வசனம். நான் பேசுகிற வசனம் எப்பவுமே உன்னை வாழ வைக்குமானே. நீ வாழுவதற்காக தான் என் வார்த்தைகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, பைபிளை கையில் எடுத்தாராம். எடுத்துட்டு பாருங்க, ரூம்ல ஏறி நின்று காலை ஓங்கி பாருங்க, தரையில ஒரு அடி போட்டாராம். அப்பாலே போய் சாத்தானே, இனிமே நான் சாகவே மாட்டேன், என் தேவன் நான் பிழைக்கும்படி இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், இன்னைக்கு இருந்து இன்னும் 60 வருஷம் வரைக்கும் நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி சொன்னாராம். 60 வருஷம் இல்லைங்க, அதுக்கு பிறகு 70 வருஷம் உயிரோட இருந்து லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் நடத்திட்டு ஜெயின்னு போயிருக்கிறார். அவரு அநேகருடைய கண்களை திறந்து விட்டு அநேகரை வாழ வைத்திருக்கிறார். அருமையானவர்களை கவனிங்க,
பிசாசு எப்போதுமே இந்த வசனத்தை மரணத்துக்கு ஏதுவாக எடுப்பான். மரணத்துக்கு ஏதுவாக எடுக்கிற எந்த வசனத்தையும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஜீவனுக்கு ஏதுவான வசனத்தை எடுங்க, உள்ளத்துக்குள்ள வைங்க, மனசுல வைங்க, வாயில அதை அறிக்கை செய்யுங்க. பிசாசு ஓடுவான், வியாதிகள் ஓடும், பாவ சோதனைகள் மறையும், நிரந்தரமான விடுதலையின் ஜீவியம், வெற்றியின் ஜீவியம் உங்களுடைய பங்காக மாறும். எல்லாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கதறி சோதரிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.